ப்ரௌனி செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சூப்பராக இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரியே வரும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்து சாக்லேட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் வந்து டார்க் சாக்லேட் கிடச்சிதுன்னா எடுத்துக்கோங்க. அது இன்னுமே நல்லாயிருக்கும். டார்க் சாக்லேட்டும் பட்டரையும் நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது டைரெக்டாக வைக்க போகிறது இல்லை. ஹாட் வாட்டரில் டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம செய்ய போகிறோம். இது நல்லா மெல்ட் ஆகி வந்துடட்டும். இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம். இப்போ நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் இந்த ப்ரௌனி செய்கிறதுக்காக. நல்ல முட்டையை அடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றிடலாம். நிறைய ஊற்றிடக்கூடாது. அந்த முட்டையோட வாடை வரக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து சுகர் வந்து போட்டிருக்கேன். ஒயிட் சுகர் வந்து 30 கிராம் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் வந்து 70 கிராம் போட்டுக்கோங்க. ப்ரௌன் சுகர் அதிகமாக இருக்கும்போது தான் நமக்கு ப்ரௌனி நல்லா கிடைக்கும். இப்போது நம்ம மெல்ட் பண்ண அந்த சாக்லேட்டையும் பட்டரையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடிக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சன்ரைஸ் காஃபி தூள் ஒரு 2 ரூபா பேக்கெட் அளவுக்கு கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டு அதையும் நம்ம இதோட சேர்ந்துக்க போகிறோம். நான் டார்க் சாக்லேட் வாங்காததுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். நீங்கள் டார்க் சாக்லேட் இருந்ததுன்னா இதெல்லாம் சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து மைதா மாவு 50 கிராம், கொக்கோ பவுடர் 50 கிராம் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவை நம்ம ஜலிச்சிடலாம். மொத்தமாக போட்டு ஜலிக்கும் போது அது வந்து பக்கத்தில் எல்லா இடமும் பட்டுடும். அதுக்காக தான் ஒன்று ஒன்றா நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கொக்கோ பவுடரையும் ஜலிச்சு எடுத்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். நமக்கு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்ம வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்காக சாக்லேட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சம் சாக்லேட்டை நம்ம உள்ளே போட்டுக்கிறதுக்கும் கொஞ்சம் சாக்லேட்டை நம்ம மேலே தூவி விடுறதுக்கும் எடுத்துக்க போகிறோம்.
ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். முதல்ல நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைப்போம். அப்படி இல்லை, நம்ம செய்யும்போது தெரியுது ரொம்ப ஈஸி இது. நம்ம கடைகளில் போய் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது பசங்கள்லாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போ நான் ப்ரௌனி செய்கிறதுக்கு இந்த டே தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இப்போ நம்ம பேட்டரை இதில் சேர்த்துடலாம். ஒரு 1/4 பாகம் வரா மாதிரி தான் சேர்க்கணும், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ நம்ம வந்து அங்கங்கே பபிள்ஸ் இருக்கும், நல்லா நம்ம அதெல்லாம் சரி பண்ணி விட்டுடுங்க. நான் இன்றைக்கி அவனில் தான் வைக்க போகிறேன். இப்போ மறுபடிக்கும் மேலேயும் கொஞ்சம் சாக்லேட் தூவி விட்டுடலாம். இப்போ நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ மீதி இருந்த மாவை நான் வந்து மினி கேக் மாதிரியும் ஊற்றி விட்டுட்டேன். இதிலேருந்து வந்ததும் சூப்பராக இருந்துச்சு நமக்கு. இப்போ நான் 25 நிமிஷம் வச்சுருந்தேன். எனக்கு அது கரெக்டாக இருந்துச்சு. உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோடய அளவுக்கு 25 நிமிஷம் சரியாக இருந்துச்சு. இது அப்படியே நல்ல ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து தட்டில் வச்சிடலாம். பட்டர் பேப்பர் போட்டதுனால நல்லா ஈஸியாக நமக்கு எடுக்க வருது பாருங்கள். ப்ரௌனி சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக நம்ம வீட்லேயே செய்யலாம். சேம் இதே மெத்தடு நம்ம வந்து குக்கர்லேயோ கடாயிலையோ அப்படியே செஞ்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. ப்ரௌனி சூப்பராக இருக்குது. எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சூப்பராக வந்திருக்கு நமக்கு ப்ரௌனி. நமக்கு கடைகளில் வாங்குற மாதிரியே நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம பிடிச்ச வடிவத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.